ஊர் சுற்றலாம் வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டா நீங்கள் ரொம்ப ஆசையாக எங்கே போகலான்னு யோசிப்பீங்க. அப்படி நீங்கள் யோசிக்கும்போது டக்குன்னு உங்கள் மைண்டில் வர ஒரு இடம்தான் ஏற்காடு சுற்றுலாத்தலம். இந்த ஏற்காடு சுற்றுலாத்தலத்தை சேர்வராயன் மலை என்று பலராலும் பலதரப்பட்ட மக்களாலும் சொல்லப்படுகிறது. இந்த ஏற்காடு மலை ஏழைகளின் குழு குழு ஊட்டி என்று சொல்லலாம். சேலத்திலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஏற்காடு சுற்றுலாத்தலம் மிகவும் அருமையான இடங்களை பார்க்கக்கூடிய இடமாகும். மலை அடிவாரத்திலிருந்து ஏற்காடுக்கு நாம் செல்ல இருசக்கர வாகனத்தில் நீங்கள் சென்றால் அரை மணி நேரத்திலும், கார் மற்றும் பேருந்துகளில் செல்லும்போது குறைந்தபட்சம் 1 மணி நேரமாகவும் அந்த பயணம் இருக்கும். சுமார் 20 கொண்டை ஊசிகள் வளைவுகள் கொண்ட இந்த மலைப்பாதை மிகவும் நேர்த்தியாகவும் பாதுகாப்பாகவும் நெடுஞ்சாலைத்துறையினர் உருவாக்கியுள்ளது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 20 கொண்டை ஊசி வளைவுகள் நம்மை பிரமிக்க வைக்கும். ஏற்காடில் நம்ம பல இடங்கள் பார்த்துட்டோம். முக்கியமாக அந்த போட்டிங் வந்திருக்கோம். பப்ளிக் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அவங்களாம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம போட் ஹவுஸ்குள்ளே போய் கேட்போம், பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்காடு படகு குளம் அரசு தமிழக அரசு ரொம்ப ஒரு அருமையாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. படகு குளத்துக்கு படகுல போகிறது ஆசைப்பட்டு வர நம்ம பயணிகள், நம்ம விருந்தினர்களை ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணி ரொம்ப பாதுகாப்பான முறையில் அவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு படகும் நிற்கும் இடத்துல அருமையான ஒரு வார்ப்பு பகுதியை கட்டி அவங்கள ரொம்ப சேஃபாக அந்த போட்டில் ஏற்றி இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ரவுண்ட்லாம் அவங்கள மோட்டர் போட்டுலேருந்து துடுப்பு போட்டு பெடல் போட்டு இப்படி நிறையா போட்டு இங்கே இருக்குது போகிறாங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக இந்த போட் ஹவுஸ்க்கு அதிக அளவில் வந்துட்டுருக்காங்க. ஏற்காடுனாலே முதல்ல மக்களுக்கு நினைவுக்கு வருவது போட் ஹவுஸ். இந்த அழகான இந்த போட் ஹவுஸை ரொம்ப அழகாக மேன்மைப்படுத்தி ரொம்பவும் சேஃப்டியான முறையில் இந்த இடத்த தமிழக அரசு பராமரிச்சுட்டு வராங்க. சுற்றுலாத்துறை அவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். பொதுமக்களும் நிறையா பேர் இதில் வராங்க. குடும்பம், குழந்தைங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும் பெடல் போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டான இது கிட்டத்தட்ட நிறைய ஃபீட்டு சொன்னாங்க ஆழம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். உங்களுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது, முன்னாடி ஒரு டிக்கெட் கவுண்டர், அது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறாங்க. இங்கே போட்டுக்கு போகிற டிக்கெட்ஸ் வாங்குறாங்க. நிறையா எந்தெந்த ஊரில் சின்ன சின்ன ஆளுங்க வந்திருக்காங்க, ஃபேமிலியாக வராங்க. அவங்கள்ட்டலாம் நம்ம கேட்கலாம் போட் ஹவுஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எது இருக்குது அப்படின்னு சொல்லி. சம்மர் லீவ் நேற்றோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கெலாம் ஸ்கூல் ஓப்பன். எல்லோரும் அப்படி அதை கடந்துமே நிறையா பிள்ளைங்க இங்கே வந்துட்டுருக்காங்க. எல்லாம் ஸ்கூல் அவங்களுக்குலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாம் போட்டில் போகணும், ஏற்காடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நிறைய பேரை பார்க்கலாம். வயசு வித்தியாசம் கிடையாது போட்டில் போகிறதுக்கு. பெரியவர்கள் கூட சின்ன பசங்களாக மாறிடுறாங்க. ஒரு குதூகலம், ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட் ஹவுஸை என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப சுற்றி ஒரு ஐலாண்டு மாதிரி தான் இது. ஏற்காடு ஒரு சுற்றிட்டு வந்துடும் இந்த போட்டில் நீங்கள் போனீங்கன்னா. ஒரு முக்கியமான பாயிண்ட்ல இந்த போட் ஹவுஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் இந்த போட் ஹவுஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊருன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா படகு இல்லம் வச்சுருக்காங்க. டிக்கெட்டுமே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது போகிறவங்களுக்கு. நிறைய தகவல்களை உள்ள அதிகாரிகள், இப்போ நிலை மேலாளர் தினேஷ் சாராக இருக்கட்டும்,
ஒர்க்கர் மீனா அவர்களாக இருக்கட்டும், ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக எந்த கேள்விக்குமே பதில் ரொம்ப ஈஸியான முறையிலும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அருமையான முகம் சுளிக்காமல் பதில் சொல்வதிலும் அரசு அதிகாரிகள் இப்படியும் இருக்கிறாங்கன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்கும் போதும் அதே பதில் தான் சொன்னாங்க. இந்த படகுல மேலாளர் தினேஷ் மற்றும் மீனா அவர்கள் வந்து எந்த ஒரு தகவல் கேட்டாலும் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்றதாகவும் சொல்றாங்க. இப்படி நம்ம எந்த ஊர்ல இருந்து சார் வந்திருக்கீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் வில்லேஜ் பார்த்தோன்னா பள்ளிப்பட்டு. ஏற்காடுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இதுமே நினைக்கிறீங்க? நான் இப்போ செகண்ட் டைம். செகண்ட் டைம் வந்தா இங்க எங்கெங்கெல்லாம் போவீங்க ஏற்காடுக்கு? அந்த டேம் பேர் அங்கே அந்த பேர் என்ன இல்லையா? டேமு, பார்க்கு, அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் பார்க்கு, அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு. அப்போ எல்லா இடத்துக்கும் போவீங்க, போயிட்டு ஜாலியாக சுற்றி வருவீங்க. கண்டிப்பாக. எத்தனை நாள் ஏற்காடுல ஆல்ட்டு? இன்னைக்கு மட்டும் தான் சார் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான். காலைல வந்துட்டு கிளம்பிடுவீங்க? காலையில் வந்து ஈவினிங் அப்படியே முடிச்சு நைட்டு போகிற மாதிரி கிளம்பிடுவோம். கிளைமேட் எப்படி இருக்கு ஏற்காடுல? இப்போ வந்து ஓரளவு சுமாராக தான் இருக்கு. சுமாராக தான் இருக்கு. ஆமாம், சம்மர் முடிஞ்சனால முடிஞ்சா இன்னும் நல்லா இருக்கணும், ஆனால் சுமாராக தான் இருக்கு. உங்க பேர் தான் சொன்னீங்க? சந்திரசேகர். தேங்க்யூ சார். ஓகே சார். வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரோம். நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 3 ஃபேமிலி வந்திருக்கிறோம். ஸோ ஏற்காடு ஃப்ளவர் ஷோவும் போட் ஹவுஸும் பார்க்கலாங்க வந்திருக்கிறோம். நாங்கள் குழந்தைய நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஏரியா நல்லா நீட்டாக க்ளீனாக எல்லாமே நல்லா இருக்குது.